நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ், வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பத்துடன் பாதுகாப்புத்துறையை வலுப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவிப்பு. தொழில்நுட்ப திறன் அபிவிருத்திக்காக வருடாந்தம் இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரிக்கப்பட உள்ளது. இளம் தொழில் முயற்சியாளர்கள் தொழிலை ஆரம்பிப்பதற்கு 4% கடன் வழங்கப்பட உள்ளது. அரச சேவையாளர்களுக்கு விசேட கடன் திட்டம் உள்ளிட்ட மேலும் பல வரப்பிரசாதங்கள். சுகாதாரத்துறைக்கு புதிய காப்பீட்டு முறை, சுகாதார தொழில்துறையை விரிவுபடுத்துவதற்காக 68,000 மில்லியன் ரூபாய் மேலதிக ஒதுக்கீடு, அதிவேக வீதி உள்ளிட்ட மேலும் பல வீதிகளின் அபிவிருத்தி பணிகள் ஆரம்பம். இதற்காக 1,300 மில்லியன் முதலீடு. இனி விரிவான செய்திகள். நெற்செய்கைக்காக உரத்தை இலவசமாக வழங்கவும், ஏனைய பயிர்ச்செய்கைகளுக்காக 1,500 ரூபாய் பெறுமதியான உரத்தை வழங்கவும் திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பித்து பிரதமர் உரையாற்றினார். பயிர்ச்செய்கைக்கான உதவி திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது. பயிற்றப்பட்ட தொழிலாளர்களை வெளிநாடுகளில் தொழில்களுக்கு அனுப்பவும், அவர்களுக்கு காப்புறுதி முறையை அறிமுகப்படுத்தவும் எதிர்பார்த்திருப்பதாக பிரதமர் தெரிவித்தார். விதைகள், உரம் போன்றவற்றை வழங்குவதற்கான நிதியும் ஒதுக்கப்பட உள்ளது. மஞ்சள், இஞ்சி இறக்குமதி முற்றாக தடை செய்யப்பட உள்ளன. பயிரிடப்படாது கைவிடப்பட்ட வயல்களில் பயிர்ச்செய்கை மேற்கொள்வதற்கான அதிகாரம் மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. பின்தங்கிய பிரதேசங்களில் காணப்படும் விகாரைகளை அபிவிருத்தி செய்யவர 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. பெருந்தோட்ட அபிவிருத்திக்காக 200 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. தோட்டத் தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான யோசனை முன்மொழிவதாக பிரதமர் தனது உரையின் போது குறிப்பிட்டார். பால்மா இறக்குமதிக்கு பதிலாக உள்நாட்டு பால்மாவை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு வரிச்சலுகையும் வழங்கப்பட்டுள்ளது. நன்னீர் மீன்பிடித்துறையை மேம்படுத்துவதற்காக 150 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. நாட்டில் இல்லாத மீன் வகைகளை இறக்குமதி செய்யும் முறைமையும் தளர்த்தப்பட உள்ளது. கைவிடப்பட்ட வயல்களில் தேங்காய், செவ்விளநீர் பயிர்ச்செய்கைகள் ஊக்குவிக்கப்பட உள்ளன. குருநாகல் தம்புள்ள அதிவேக நெடுஞ்சாலையின் பொத்துஹரையில் இருந்து தம்புள்ள வரையிலான பகுதி விரைவில் அமைக்கப்பட உள்ளது. ருவான்புரி அதிவேக நெடுஞ்சாலையின் 1வது பகுதி நிர்மாணிக்கப்பட உள்ளது. கொழும்பு மெரைன் டிரைவ் வீதி மொரட்டுவ வரை நீடிக்கப்பட உள்ளது. களனிவெளி ரயில் பாதை அபிவிருத்தி செய்யப்பட இருக்கிறது. வீதி அபிவிருத்தி பணிகளுக்கென்று அடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்காக 1,300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. லக்விஜே மின் நிலையத்திற்கு அமைவாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றையும், 600 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் 2 திரவ இயற்கை வாயு மின் உற்பத்தி நிலையத்தையும் அமைக்க எதிர்பார்த்திருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ வரவு செலவு திட்ட உரையின் போது கூறினார். நாட்டில் 6% பொருளாதார வளர்ச்சி வேகத்தை பேணுவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு. தொழில்நுட்பத்துறையை விஸ்தரிக்கும் நோக்குடன் 8,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கிராமத்திற்கான தொலைத்தொடர்பாடல் வசதிகளை நாடளாவிய ரீதியில் விஸ்தரிப்பதற்காக 15,000 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. சமூக பாதுகாப்பு கருதி விசேட போலீஸ் வாகனங்களை சேவையில் ஈடுபடுத்துவது பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களை கண்காணிப்பதற்கென வலுவான கட்டமைப்பை கொண்ட புதிய சட்டங்கள் வகுக்கப்பட உள்ளன. வாகனங்களை புதுப்பிப்பதற்காகவும் அவற்றை பொருத்துவதற்காகவும் தேவையான உதிரி பாகங்களை இறக்குமதி செய்வதற்காக வரிச்சலுகை வழங்கப்பட உள்ளது. நிர்மாணத் துறைகளுக்கான ஒத்துழைப்புகளை கிராமிய தொழில் பயிற்சி நிர்வாகத்தினூடாக பெற்றுக்கொள்வது இலக்காகும். அரச ஊழியர்களின் மின்சார கட்டண பட்டியலை குறைக்கும் நோக்குடன் சூரிய சக்தியினால் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் தொகுதிகளும் வழங்கப்பட உள்ளன. இதற்காக விசேட கடன் திட்டமும் அமுல்படுத்தப்பட உள்ளது. அரச ஊழியர்களுக்கான இடமாற்றம், நியமனங்கள் என்பனவற்றை வழங்கும் போது அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு அருகிலுள்ள இடங்களுக்கு நியமனங்களையும் இடமாற்றங்களையும் வழங்குவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நிறைவேற்று துறை அல்லாத ஊழியர்களுக்கு சேவை நேரத்தின் பின்னர் வேறு தொழில்களில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது.
வெளிநாடு செல்ல விரும்பும் அரசு ஊழியர்களுக்கு 2 வருட விடுமுறையை வழங்கவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கடன் மற்றும் முற்பண நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் கடனுக்கான வட்டியை 7% வரை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வு பெறும் கட்டாய வயதில்லை 60ஆகவும் தனியார் துறை ஊழியர்களுக்கான வயதில்லை 55ஆகவும் காணப்படுகிறது. நாட்டில் தற்சமயம் நிலவும் உயர்ந்தபட்ச அளவிலான ஆயுட்கால எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு சகல துறைகளையும் சேர்ந்த இருபாலாருக்குமான ஓய்வு பெறும் வயதில்லை 60 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. தொழிற்பயிற்சி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சம் வரை அதிகரிக்கப்பட உள்ளது. மாணவர்களுக்கான உதவி கொடுப்பனவுகளை வழங்கவென மேலதிகமாக 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று பிரதமர் இதன்போது கூறினார். முப்படை வீரர்களின் தொழில் திறன்களை மேம்படுத்தும் நோக்குடன் அவர்களுக்கான தொழில்நுட்ப வசதியை வழங்குவதற்கும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்குமான இடைக்கால திட்டம் ஒன்று தயாரிக்கப்படுகிறது. முப்படையினருக்கான நடுத்தர நீண்டகால தேவைகளை நிறைவேற்றுவதற்காக 20,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. முப்படையினர், போலீசார், சிவில் பாதுகாப்பு படையணி போன்றவற்றைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அங்கவீனமுற்ற வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தவர்களுக்காகவும் நிவாரண வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலான போலீஸ் சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொன்றை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். பொதுமக்கள் பாதுகாப்புக்கான இனங்காணப்பட்ட வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு 2500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. அரசாங்க பொறிமுறை உட்பட சகல துறைகளிலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஜிட்டல் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்துவதற்காக 800 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட சமூகத்தை உருவாக்கும் நோக்குடன் கிராமத்திற்கு தொலைத்தொடர்பாடல் சேவையை விஸ்தரிப்பது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 2021-2022 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தொலைத்தொடர்பு அபிவிருத்தி நிதியத்தில் இருந்து 15 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட உள்ளது. தொலைத்தொடர்பாடல் சேவையை வழங்கும் நோக்குடன் தொடர்பாடல் கோபுரங்களும் சைபர் உட்கட்டமைப்பு வசதிகளும் வழங்கப்பட உள்ளன. தொலைத்தொடர்பாடல் கோபுரங்கள் சுற்றாடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான வசதிகளை வழங்குவதற்கு சலுகை காலமும் வழங்கப்பட இருக்கிறது. தொழில்நுட்பத்துறை சார்ந்த ஏற்றுமதி மூலம் அந்நிய செலாவணியை அதிகரிக்கவும் தேசிய பொருளாதாரத்தின் அறிவுசார் தொழில் தேவைகளை விஸ்தரிக்கவும் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. எதிர்வரும் 2 ஆண்டுகளில் அறிவுசார் பொருளாதாரத்தை ஏற்படுத்துவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இளைஞர் யுவதிகளுக்கு உயர்ந்த வருமானத்தை பெற்றுக் கொள்ளும் நோக்குடன் அனுராதபுரம், கண்டி, காலி, குருநாகல், மட்டக்களப்பு மாவட்டங்களில் 5 தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதோடு இதற்கென 10,000 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. மாத்தறை, தெனியாய பிரதேசங்களில் துறைமுக விமான சேவை பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. ஆய்வுகூட சேவைகள், வைத்தியசாலை ஆராய்ச்சி நிர்வாகங்கள், தாய்சேய் சிகிச்சை நிலையங்கள், மருந்தகங்கள் என்பவற்றை அபிவிருத்தி செய்வதற்காக 10,000 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட உள்ளது. COVID-19 வைரஸ் தாக்கம் உட்பட தொற்று நோய்களினால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு புதிய காப்புறுதி திட்டம் ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த காப்புறுதி நிதியத்துக்காக 50க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களிடமிருந்து 0.25% பங்களிப்பை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்காக தற்சமயம் அமுல்படுத்தப்படும் அக்ரஹாரா காப்புறுதி திட்டத்திற்கு மேலதிகமாக அவர்களுக்கென கோவிட் காப்புறுதி திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அத்தியாவசிய மருந்து உற்பத்தியை விஸ்தரிப்பதற்கான வங்கி நிதி வசதிகளை திரைசேரியின் பிணை அடிப்படையில் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மருந்து உற்பத்தி துறையைச் சேர்ந்தவர்களுக்கு நவீன முதலீட்டு வலயம் ஒன்றை ஆரம்பிக்கவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதேவேளை கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள் ஆகியோரின் போஷாக்கை மேம்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கான திரிபோஷ உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேலதிகமாக 1,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. தாய்மாருக்கும் பிள்ளைகளுக்குமான திரிபோஷ இந்த வேலை திட்டத்தின் கீழ் எதிர்வரும் மார்ச் மாதம் தொடக்கம் வழங்கப்பட உள்ளது.
போதிய ஆசிரியர் பற்றாக்குறை நிலவும் பாடசாலைகள் COVID-19 வைரஸ் பரவல் ஆகிய விடயங்களை கருத்தில் கொண்டு தொலைக்கல்வியின் மூலம் மாணவர்களுக்கு தொலைக்காட்சியினூடாக கற்பிப்பதன் மூலம் அவர்களுக்கு உரிய பயன் கிடைக்கும். இதற்காக 4000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஒற்றை பயன்பாட்டு பொலித்தீன் பிளாஸ்டிக் பாவனையை தடை செய்வதற்கான யோசனை முன்மொழியப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான குளங்களை அபிவிருத்தி செய்யும் 11 மாவட்டங்களை உள்ளடக்கிய வேலை திட்டத்திற்கு 600 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 3 ஆண்டுகளில் பாதுகாப்பான குடிநீரை வழங்கும் நோக்குடன் நீர் வழங்கும் வேலை திட்டங்கள் கிராமிய மட்டத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளது. அடுத்த ஆண்டில் 4,50,000 குழாய் நீர் இணைப்புகளை வழங்குவதற்காக 5,000 மில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கப்பட உள்ளது. 1000 தேசிய பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யும் பிரதேச செயலக மட்டத்திலான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் நோக்குடன் கிராமிய பாடசாலைகளின் வசதிகளை மேம்படுத்த 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. கிராமிய வைத்தியசாலைகள், மருந்தகங்கள், மகப்பேற்று சிகிச்சை நிலையங்கள் போன்றவற்றை மேம்படுத்துவதற்காக 5,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த தினம் இன்றாகும். இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஆளுமையாக இவர் கருதப்படுகிறார். 1970ஆம் ஆண்டு பெலியத்த தொகுதியிலிருந்து அரச பேரவைக்கு தெரிவு செய்யப்பட்ட இவர் 1970 தொடக்கம் 77ஆம் ஆண்டு வரையிலான அரசாங்கத்தின் இளம் பாராளுமன்ற உறுப்பினராக கருதப்படுகிறார். 1994ஆம் ஆண்டு அரசாங்கத்தை ஏற்படுத்த இவர் வழங்கிய பங்களிப்புகள் மகத்தானவை. மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆற்றிய சேவைகள் இந்தளவு பேசப்படுகின்றன. 2001ஆம் ஆண்டில் எதிர்க்கட்சித் தலைவராகவும் 2004ஆம் ஆண்டில் நவம்பர் மாதம் பிரதமராகவும் 2005ஆம் ஆண்டில் நாட்டின் 5வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்யப்பட்டார். 10 ஆண்டுகள் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அவர் பயங்கரவாதத்தை ஒழித்து நாட்டில் சுதந்திரத்தை உறுதிப்படுத்திய ஆற்றிய பணிகள் உலகெங்கிலும் பாராட்டை பெற்றன. நாட்டின் அபிவிருத்திக்காகவும் அவர் ஆற்றிய பணிகள் மகத்தானவை. குறுகிய காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை வழிநடத்தி பெரும் வெற்றியை ஈட்டிய பெருமையும் அவரை சார்கிறது. கடந்த தேர்தலில் ஆக கூடுதலான வாக்குகளுடன் அவர் மீண்டும் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இன்றைய தினத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. சிங்கள தேசிய சேவையில் இன்று காலை 7 மணி முதல் 8 மணி வரை ஒலிபரப்பாகும் சுபாரதி நிகழ்ச்சியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு விசேட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் மனங்களை வென்ற தலைவன் என்ற தொனிப்பொருளில் நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சமூக விஞ்ஞான பிரிவின் விரிவுரையாளரும் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் தலைவருமான ஜெகத் வெல்லவத்த மற்றும் தேசிய புத்தகசாலையின் தலைவரும் நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். காலஞ்சென்ற ராமன்ய நிக்காயவின் மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய நாபான பிரேமஸ்ரீ தேரரின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு குண்டசாலை பண்டாரநாயக்க தேசிய பாடசாலை மைதானத்தில் இடம்பெற உள்ளது. இலங்கை ராமன்ய நிக்காயவின் 13வது மகாநாயக்கரான நேபானே பிரேமஸ்ரீ தேரர் தனது 98வது வயதில் நேற்று காலமானார். நாட்டில் மேலும் 5 பேர் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட ஒரு ஆண் மற்றும் 4 பெண்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்கள். கொழும்பு 10ஐச் சேர்ந்த 65 வயது ஆண் கொரோனா தொற்று காரணமாக வெலிக்கந்த ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். ரத்மலானை பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயது பெண் தனது வீட்டில் உயிரிழந்தார். கிரிலப்பனை பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயது பெண் தனது வீட்டில் உயிரிழந்தார். கொழும்பு 10ஐச் சேர்ந்த 81 வயது பெண் தனது வீட்டில் உயிரிழந்தார். டெமட்டகுடையைச் சேர்ந்த 82 வயது பெண் தனது வீட்டில் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து நாட்டில் கொரோனா தொற்றினால் மொத்த உயிரிழப்பு 66ஆக உயர்வடைந்துள்ளது. தொடர்ந்து பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். என்னப்பா அந்த ராணி? எந்த லோகத்து ராணி? இடியாப்பம் விக்கிற ராணி ஹோட்டல் திறக்க போறாளாம். தெரியும். ராணி HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கு திறக்கும் போதே தெரியும். வருடக்கணக்காக சிறிதாக நடத்திய உங்கள் வியாபாரத்தை HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்குன்றின் மூலம் 3 வருடங்களில் பெரிதாக்கிக் கொள்ளுங்கள். 0718 800 999. உங்களுக்கு என்ன பிறந்த நாள் கூட
எனக்கு தெரியாது. ராணிட்ட எல்லாம் தெரியும். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டில் இதுவரை காலமும் கண்டெடுக்கப்பட்ட ஆயுதங்களை பாதுகாப்பதற்கான நூதன சாலை ஒன்று அமைக்கப்பட உள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இது தொடர்பாக சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. தொல்பொருள் ஆய்வுகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட கற்காலத்துக்குரிய ஆயுதங்கள் உட்பட இதுவரை காலமும் பயன்படுத்தப்பட்டு வந்த ஆயுதங்களை அடையாளம் கண்டு அவற்றை பேணி பாதுகாப்பதற்கான அவசியம் உணரப்பட்டுள்ள நிலையில் ஆயுதங்களை பாதுகாப்பதற்கான நூதன சாலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். திருகோணமலை சாம்பல் தீவு சதுப்பு நிலத்தை சட்டவிரோதமான முறையில் மண்ணிட்டு நிரப்பியவர்களை கைது செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அனுராதா யஹம்பத் குறிப்பிட்டார். 245 ஹெக்டேர் விசாலமான நிலப்பரப்பை கொண்ட இந்த சதுப்பு நில பிரதேசத்தில் கட்டட நிர்மாணப் பணிகளை மேற்கொள்வதை உடனடியாக நிறுத்துமாறும் கிழக்கு மாகாண ஆளுநர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். எத்தியோப்பியாவின் வடபகுதியில் உள்ள திக்ராய் மாகாணத்தின் மீது ராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடபகுதியில் உள்ள ஆயுததாரிகளுக்கு சரணடைவதற்காக வழங்கப்பட்ட இறுதிக்கால அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்ததாகவும் அடுத்த கட்டமாக ராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிக்க நேரிடும் என்றும் எத்தியோப்பிய பிரதமர் தெரிவித்துள்ளார். எத்தியோப்பியாவின் வடபகுதியில் இயங்கும் TPLF என்ற ஆயுதக்குழுவிற்கும் அரசாங்க படைக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புகழ்பெற்ற சமூக வலைத்தளங்களான பேஸ்புக், ட்விட்டர் என்பனவற்றின் பிரதம நிறைவேற்ற அதிகாரிகள் அமெரிக்க செனட் சபையின் முன்னிலையில் மீண்டும் ஆஜராகியுள்ளார்கள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலின் போது தவறான தகவல் பரவலை எவ்வாறு கையாண்டார்கள் என்பது பற்றி மார்க் சுகர்பர்க், ஜக் டார்சி ஆகியோரிடம் செனட் சபை நீதிமன்ற விசாரணை குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. ஜனாதிபதி தேர்தலின் போது பேஸ்புக், ட்விட்டர் ஆகிய நிறுவனங்கள் பக்கச்சார்பாக செயல்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் குடியரசுக் கட்சியினரும் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி செய்திகள். வடமாகாணத்தில் உள்ள சகல உப்பளங்களையும் தேசிய உப்பு கம்பெனியின் கீழ் இணைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. மாந்தை உப்பு நிறுவனமும் தேசிய உப்பு நிறுவனம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட உள்ளது. உப்பளங்களின் ஊடாக ஈட்டும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரை திட்டமிட்ட அடிப்படையில் நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் எதிர்பார்த்துள்ளது. கோவிட்-19 தொற்று தொடர்பான பரிசோதனைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் நிலையிலும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டவாறு போட்டிகள் நடத்தப்படவிருக்கின்றன. லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரில் பங்கேற்பதற்காக வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் தற்சமயம் இலங்கைக்கான வருகையை மேற்கொண்டுள்ளார்கள். சுற்றுத்தொடரில் பங்கேற்பதற்காக மேற்கிந்திய தீவுகள் அணியின் வீரர் அண்ட்ரே ரசல் நாளை இலங்கை வர உள்ளார். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் இம்மாதம் 26ஆம் தேதி அம்பாந்தோட்டை சூரியவேவையில் ஆரம்பமாக உள்ளது. விளையாட்டுச் செய்தி கேட்டீர்கள். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
இலங்கை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனம் இந்தியாவின் இமாலய உயிரியல் வளங்கள் நிர்வாகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளது. 2 வருடங்களுக்கு பொருந்தும் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. தேயிலை உற்பத்திக்காக எடுக்கும் நேரத்தை முகாமைத்துவம் செய்து கொள்வது பற்றி ஆய்வின் போது கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவையும் அங்கீகாரம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க என்எஸ்பியால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே என்எஸ்பிக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். என்எஸ்பி கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இன்றே மாறிடு ரியல் டைம். அதிகம் சேமிக்க LOLC ரியல் டைம். அதிக கட்டணம் டிரான்சாக்ஷனுக்கு சேமிப்பு இப்போ இலகு. கொடுப்பனதுக்கு பகல் இரவு நோ ப்ராப்ளம். LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி விதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. நிலையான வரி கொள்கை ஒன்றை எதிர்வரும் 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தும் பேண அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளது. மாதாந்தம் 25 மில்லியன் ரூபாய் பெறுமதி கொண்ட விற்பனை பொருளுடன் கூடிய வர்த்தகங்களுக்கான 8% வரியை எந்தவித மாற்றங்களுமின்றி முன்னெடுத்துச் செல்வது பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. வங்கி, நிதி நிறுவனங்கள், காப்புறுதித்துறை என்பனவற்றுக்கு இந்த வரிமுறை பொருந்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3-வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. தென் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று காலை வேளையில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல், வடமேல், மத்திய, தென் மாகாணங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான உயர்ந்தபட்ச சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடிமின்னலின் போது பாதுகாப்பான இடங்களை பயன்படுத்துவது அவசியம். இவ்வாறான தருணங்களில் மரங்களின் கீழ் தரித்து நிற்க வேண்டாம் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. காலநிலை பற்றிய அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன தொழில்நுட்பத்துடன் பாதுகாப்புத் துறையை வலுப்படுத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக பிரதமர் தெரிவிப்பு. தொழில்நுட்ப திறன் அபிவிருத்திக்காக வருடாந்தம் இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை 2 லட்சமாக அதிகரிக்கப்பட உள்ளது. இளம் தொழில் முயற்சியாளர்கள் தொழிலை ஆரம்பிப்பதற்கு 4% கடன் வழங்கப்பட உள்ளது. எத்தியோப்பியாவின் வடபகுதியில் உள்ள திக்ராய் மாகாணத்தின் மீது ராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என்று எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது எச்சரிக்கை. லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரை திட்டமிட்ட அடிப்படையில் நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகம் எதிர்பார்த்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.